அன்பான தனுசு லக்னக்காரர்களே, நான் நிறைய லக்னங்களை பத்தி பேசியிருக்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் வரைக்கும் போயாச்சு. இன்னைக்கு தனுசு லக்னத்தை பத்தி நம்ம பேசுறோம். பொதுவா இந்த தனுசு லக்னக்காரர்கள் அவங்க ரொம்ப விரும்புறது தனிமையை விரும்புவார்கள். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, தனுசு ராசியாக இருக்கட்டும், தனுசு லக்னமாக இருக்கட்டும், கொடுப்பதிலே வல்லமை படைத்தவர்கள். நம்மள்ட்ட இருக்கிறத கொடுப்போம் யா அப்படின்னு. ஆனா எதிராளி சரியா இல்லைன்னா ஒரு துளி கூட கொடுக்க மனசு இவர்களுக்கு வராது. அப்ப தனுசு லக்னக்காரர்களை யாரு பயன்படுத்திக்கணும்? எதிராளிகள் பயன்படுத்திக்கணும். எதுக்கு இருக்கிறவங்க தனுசு லக்னக்காரர்கள்ட்டையும் தனுசு ராசிக்காரர்கள்ட்டையும் ரொம்ப கவனமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழகினா எல்லாம் நல்லது நடக்கும். ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இந்த பாட்டு ஏன் நான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றேன்னா, தனுசு லக்னக்காரர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல உள்ள அண்ணன் தம்பி, அப்பா பிள்ளை, இது மாதிரி உறவுகள்ல தனுசு இருந்ததுன்னா அஞ்சி அஞ்சி நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பயந்து நமக்காக நம்ம வாழ முடியாது. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எனக்கு கோபமே வந்தாலும் அதை வெளியில காட்டிக்க முடியாம அழுகையா வெளியில வரத்துக்கு தான் பிடிக்கும். ரூமுக்குள்ள வந்து கூட அழுவாங்க, இல்லைன்னா வெளியில வந்துருவாங்க. சில நேரங்கள்ல வெளிநடப்பெல்லாம் நடக்கும். அதை பற்றி நான் நிறைய சொல்றேன், அதை பத்தி நம்ம விளக்கமா பிறகு பேசுவோம். அப்ப இந்த தனுசு லக்னக்காரர்கள் கீர்த்திமான், கொடை குணம் கொண்டவர்கள். ஆனா அவங்க பார்த்தா கஞ்சன்னு எல்லாரும் வெளியில சொல்லுவாங்க. ஆனா கொடை குணம் கொண்டவர்கள், ரொம்ப கீர்த்திமான். விருப்பத்திற்கு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் கூட அவருக்கு, அந்த கடகலக்கண தனுசு லக்னக்காரர்களுக்கு கடவுள் கூட எதிர்பார்ப்பார். அதாவது தன்னுடைய விருப்பம் நிறைவேறும், நாளைக்கு இது முடிஞ்சிடும், நாளானைக்கு இது முடிஞ்சிடும் அப்படின்னு நாள் போயிட்டே இருக்கும். அந்த விருப்பம் நிறைவேற முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில புத்திசாலித்தனமா கொஞ்சம் வியூகம் வகுத்து முடிவெடுத்தாதான் அந்த விருப்பமே நிறைவேறும். அப்ப என்ன பண்ணணும், அடிக்கடி புத்திசாலித்தனமா வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றலை தனுசு லக்னம் ஏற்படுத்திக்கணும். இப்ப ஒரு குரு இருப்பார், பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருப்பாங்க, 50 மாணவர்கள் இருப்பாங்க. அங்கேருந்து வாத்தியார் வந்து இன்னைக்கு இந்த பாடத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒன்று எடுப்பாரு. 50 பேருக்கும் புரிஞ்சிருக்குமா? புரியாது. அப்புறம் என்ன பண்ணுவாரு, 50 பேருக்கும் புரியுற மாதிரி எடுப்பார். அப்பதான் அது சக்சஸ். இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. இந்த தனுசு லக்னக்காரர்கள் இந்த தவறு தான் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க செய்யற செயல் அவங்களுக்கு எதிராளிகளுக்கு புரியுற மாதிரி இருக்கும், அன்பானவர்களுக்கு புரியுற மாதிரி நினைச்சுப்பாங்க. அது புரியாது. திருப்பி ஒரு தடவை இந்த தனுசு லக்னக்காரர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயலை செய்யும்போது இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு பாராட்டு குவியும். இதை நான் என்ன கேட்கிறேன், முதல்ல செஞ்ச அந்த தவறை செய்யாம ரெண்டாவது இதை செஞ்சிடலாமே, இந்த ரெண்டாவது உள்ளதை முதல்ல செய்யுங்க, இனிமேல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது மாதிரி பிடிவாதம் அதிகமாக ஏற்படும். இளம் வயதிலேயே பாத்தீங்கன்னா நிறைய செல்வங்களை பெறுவார்கள். ஆனா அதை எதையும் ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை தனுசு லக்னக்காரர்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் ஏற்படும். கூச்ச சுபாவம், பய உணர்வு, ஒரு எதிர்க்கக்கூடிய ஆற்றல் குறைவாக ஆயிடும். அதனால பணத்தை நிறைய சேமிங்க. 1 ரூபா கூட தனுசு லக்னக்காரர்கள் வீணாக்காதீங்க. அது என்ன பண்ணலாம், எதுல போடலாம், பூமியில போடலாமா, நகையில போடலாமா, அப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வயசு இல்லாம சின்ன வயசு இல்லாம நடுத்தரமான வயசு உள்ளவங்களால உங்களுக்கு பகை ஏற்பட்டு அவ்வப்போது மனக்கவலைகள் ஏற்படும். உங்களை விட கூட 2 வயசு உள்ளவங்களோட பழக்கம் உங்களுக்கு ஏற்படும். அதுதான் உங்களுக்கு நல்ல நட்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல சுப கிரகங்கள் பார்வை பெற்றதுன்னா 80 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சுப கிரகங்கள் பார்வை கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். ஏன்னா பாவ கிரகங்கள் பார்வை தான் அடிக்கடி ஏற்படும். அதனால என்னன்னா விபத்துக்கள் நடக்கிறது, அதே மாதிரி கடன்ல போய் மாட்டிக்கிறது, அது மாதிரி அகலக்கால் வைக்கிறது, இதெல்லாம் தனுசு லக்னத்துக்கு அடிக்கடி நடக்கும்.
அதுல இருந்து நம்ம மாறணும்னா சுபகிரக நாட்கள்ல, சுப லக்ன நாட்கள்ல நீங்க இறங்கி ஒரு விஷயத்த செய்யுங்க. ரொம்ப முக்கியம், நாள் கிழமை பார்த்து செய்யுங்க. நிச்சயமா ரொம்ப நல்லா இருப்பீங்க. யாரையும் நம்பாதீங்க. நீங்களே உங்க களத்துல இறங்கி செய்யுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அதே மாதிரி இந்த லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் 40 வயசு வரைக்கும் கொஞ்சம் கால தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது காலத்தவறுகள்னா என்ன? இது நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. அப்ப இந்த 40 வரைக்கும் என்ன பண்ணணும்? பொறுமையா காலத்தை தள்ளணும். நீங்க 38 தாண்டிட்டீங்கன்னா போதும் சார், போதும் அம்மா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன உலகத்துக்கு நினைச்சு வந்தீங்களோ திடீர்னு நடக்கும். எல்லாம் கடகடகடன்னு நடக்கும். அப்ப என்னன்னா அந்த லக்னக்காரர்கள் வாழக்கூடிய காலமே 40ல தான் ஆரம்பிக்குது. 40ல இருந்து 60 ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களை ஒரு கல்விமானாக, உங்களுக்குள்ள இருக்கிற நுண் அறிவு, உங்களுடைய அறிவு, அதாவது சில பேர் எல்லாருக்கும் அறிவு இருக்கும், ஆனா உங்களுக்கு நுண்ணறிவு இருக்கும். அதாவது நீங்க என்னவாக ஆகணும்னு இவ்வளவு காலம் நினைச்சிருந்தீங்களோ அதுவாகவே ஆகுவீங்க. அதனாலதான் சொல்லுவேன், தனுசு லக்னக்காரர்கள் என்னைக்கு லட்சியத்தை விட்டுடக்கூடாது. என்னைக்குமே தன்னுடைய எண்ணத்துல லட்சியம் கலந்தே இருக்கணும். எப்பேற்பட்ட காலத்திலேயே அந்த லட்சியம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு நிறைய இடத்துல துணை செய்வார். ஆனா நீங்க கடவுளை அவ்வளவு சீக்கிரம் விரும்ப மாட்டீங்க. கடவுள் மேல உங்களுக்கு ஒரு பக்தி, அதாவது பாத்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்கும், பக்தி இருக்கும். நல்ல கவனிங்க, கடவுளுக்கே என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஆனா அந்த ஆளை கண்டா பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல கடவுள் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காகவே பக்கத்துல வருவார். என்னைய நீ ஏன் பிடிக்கல, நான் உன்னோட சேர்ந்து இருக்கிறேன்னு அவரு நம்ம கிட்ட வருவார். அப்பதான் உங்க வாழ்க்கையில இன்னும் வசந்தம் ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப விரதங்கள், ரொம்ப உடம்ப ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் தனுசு லக்னக்காரர்கள் செய்யாதீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் செய்யணும். வயசுல பெரியவர்களை நீங்க அரவணைக்கணும். வயசுல பெரியவர்கள்ட்ட மட்டும் வார்த்தை சாபம் வாங்கிடக்கூடாது. அதுதான் உங்களை பெரிய அளவுல பாதிக்கும். அதனால தனுசு லக்னக்காரர்கள் சாபங்கள் வாங்கிடாதீங்க. வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது மட்டும் போதுமானது. நீங்க குரு தட்சிணாமூர்த்தியையும் சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானையும் இந்த தனுசு லக்னக்காரர்கள் நீங்க நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. முருகன் உங்களுக்கு நல்ல முத்தான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும். இந்த பதிவு பார்க்கிற காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில நன்மைகள் நிச்சயம் வந்து சேரப்போகுதுங்க. நீங்க பாருங்க, இந்த தனுசு லக்னக்காரர்கள் இந்த பதிவு பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் வரும், இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி வரும். அது உங்களுக்கு சாதகமான செய்தியா வரும். பயன்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். தனுசு லக்னக்காரர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற பயத்தை உங்களுடைய தொழில கொண்டு போங்க. பயத்தை நீக்குங்க. தொழில் மீது ஆர்வத்தை செலுத்துங்க. கூச்ச உணர்வுகளை தவிர்த்துருங்க. நீங்க எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். உறவுகளுக்கு பயப்படாதீங்க. உங்க உள்ளத்துல தூய்மை இருக்கு, உங்க உள்ளத்துல உண்மை இருக்கு. அந்த உண்மையை வெளியில உள்ளவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நீங்க ஆசையே பட வேண்டாம். கடவுளோடு தொடர்பு வைங்க. நிச்சயமா கடவுள் உங்களுக்கு கால கண்ணாடியாக விளங்குவார். அன்பான தனுசு லக்னக்காரர்களுக்கு என்னைக்குமே நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, உடல்நிலைகள்ல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நிச்சயம் மீண்டு வருவீர்கள். எக்காரணம் கொண்டு உங்களுக்கு கடவுள் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்றார். நீங்க பயம் இல்லாம இருக்க. வாழ்த்துக்கள் தனு லக்னக்காரர்களே. முருகனை நிச்சயம் நம்புங்கள். கந்தனின் காலில் விழுங்கள். சஷ்டி விரதம் இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும்.